ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மம்மிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பர் ஹெல்தியான ஸ்நாக், பட் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சீஸ் சீசனிங். நம்ம குழந்தைங்கள்லாம் வெளியில் வாங்குகிற அந்த சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஏன் பிடிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற சீசனிங் நம்ம க்ளோஸ் டு அந்த ஃப்ளேவருக்கு தான் நம்ம இன்றைக்கி இந்த சீசனிங்க்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனோட ரெசிபியை பார்ப்போம். ஸோ சீஸ் சீசனிங்க்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சீஸ் வேணும். ஸோ நீங்கள் என்ன டைப் சீஸ்னாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பார்மெசானும் இன்னொரு சீஸ் வந்து ஒயிட் சீஸ், அமெரிக்கன் ஒயிட் சீஸ்னு நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்திருக்கேன் ஒரு 1/2 கப்பு. இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். இது ரெண்டுத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை பேக் பண்ண போகிறோம். சீசனிங்கிறது வந்து நம்மளுக்கு அப்படியே ஒரு ட்ரை ஃபார்மில் தானே இருக்கும். ஸோ இப்போ இந்த சீஸில் இருக்கிற அந்த ஈரப்பதத்தை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம இதை வந்து ஒரு 200 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ஒரு 30 to 40 மினிட்ஸ். 200ன்றது ரொம்ப கம்மியான ஹீட்டு தான். ஸோ இது கறியும் கறியாது. அதே சமயம் இதில் இருக்கிற அந்த எண்ணெய் தண்ணி அந்த மாய்ஸ்சர்லாம் போயிட்டு அப்படியே ஒரு சிப்ஸ் மாதிரி ஆகிடும். நீங்கள் ஏர் ஃப்ரையரில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னாலும் நீங்கள் அதில் செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் எப்போவும் வைக்கிற ஹீட்டோட அதோட கொஞ்சம் கம்மியாகவே வச்சுட்டு நீங்கள் நடுவில் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது அப்படியே ஒரு சிப்ஸ் மாதிரி வரணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் நீங்கள் வந்து முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 200 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் இந்த மாதிரி அப்படியே சிப்ஸ் மாதிரி ஆகிடும். அப்படியே கையிலேயே வச்சு நொறுக்குனிங்கன்னா அப்படியே நொறுங்கி போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து இந்த சீஸை நல்லா பேக் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம இதை பவுடராக ஆக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சீஸை சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த சீஸ் ஃப்ளேவர் உங்களுக்கோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கோ பிடிக்குமோ நீங்கள் தாராளமாக அதை சேர்த்துக்கலாம். அடுத்து சீசனிங்க்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். அடுத்து இதில் வந்து கொஞ்சமாக உப்பு அண்டு மிளகுத்தூள் இருக்குது. மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்புமே 1/4 டீஸ்பூன் போதும், ஏன்னா சீஸ்லேயே உப்பு இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக ட்ரை ஜிஞ்சர் பவுடர் இருக்குல்ல, சுக்கு பவுடர், அது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பைண்ட் ஆகி நம்மளுக்கு வரணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடிபிள் சிட்ரிக் ஆசிட் இருக்குது, அதாவது ஃபுட் கிரேட் சிட்ரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, அது நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ வேண்டான்னா நீங்கள் அதை ஒமிட் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக அந்த சிட்ரிக் ஆசிட் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த சிப்ஸ்லலாம் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இப்போ நம்மளோட அந்த சீஸ் சீசனிங் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம இன்றைக்கி சிப்ஸாக நம்ம எடுக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பஃப். இது நம்ம மில்லட்டில் இருக்கிற பஃப் நிறைய இப்போ மார்க்கெட்டில் கிடைக்குது. இதை வந்து இப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே சவுக்குன்னு இருக்கும். இதை நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சீசனிங் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஜ்ரா முர்முரான்றது நம்ம அந்த கம்பு இருக்கு இல்லையா, கம்பு தான் இந்த மாதிரி ரவுண்டாக, அதாவது அது ஒரு மாவாக அரைச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பஃப் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக், ஒரு கில்ட் ஃப்ரீ ஸ்நாக் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இதை ஒரு சூப்பர் ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். பெரியவங்களுமே சாப்பிட்லாம், சின்ன பசங்களுமே சாப்பிட்லாம். ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சமாக லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு ஒரு 4 மினிட்ஸ் இதை வந்து அப்படியே நம்ம பேக் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா சவுக்குன்னு இருக்கிறது வந்து கிறிஸ்பியாக ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்சாக இருக்கு இல்லையா, இது நல்லா இப்போ கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட அரிசி பொரி இருக்கு இல்லையா, அதுதான். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்கும். நல்லா க்ரன்ச்சியாகவே சூப்பராக இருக்கும். இந்த மக்கனாலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியும் சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஒரு வைடான ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இது நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது என்னென்னா, இது சூடாக இருக்கும் போதே நம்ம டக்குன்னு இந்த வேலையை பார்க்கணும். ஒரு அது ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஆயில் ஆர் கீ நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம். இது ஏன் சூடாக இருக்கும்போதே பண்ணோன்னா அப்போ தான் இந்த சீசனிங் வந்து அதோட ஒட்டும், இல்லைனா தனியாக அது தனியாக இது தனியான்ற மாதிரி ஆகிடும். ஸோ ஆயில் ஆர் கீ நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் இந்த சீசனிங்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட இந்த பாஜ்ரா முர்முரா ஸ்நாக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் வந்து நீங்கள் எந்த முர்முரா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ராகியில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நிறைய டைப் ஆஃப் அந்த வெள்ளைச்சோளமில் இருக்குது, சோளத்தில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ, இல்லை நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற அந்த சிப்ஸில் கூட நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற சிப்ஸில் கூட இதை நீங்கள் சீசனிங்காக போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா பஞ்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், 2 or 3 ட்ராப்ஸ் போதும். இது நீங்கள் உடனே சாப்பிட்றீங்க அப்படின்னா லைட்டாக லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க, இல்லைனா அது தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஆயில் ஆர் கீ போட்டு அந்த பவுடர் போட்டு நல்லா ஒரு டாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் வச்சுட்டிங்க அப்படின்னா அப்படியே நல்லா கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த சீசனிங்குமே நீங்கள் மல்டிபிள் வேஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடையிலலாம் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ அதில் என்ன இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. பட் இதில் என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஸ்நாக் ஆர் அந்த சீசனிங்கை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சதா, உங்கள் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்டாங்களா அப்படின்றத உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே எனர்ஜியாக இருங்க. இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு தேடி வரும். மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.